ஆன்லைன் மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டின்னு ஒன்று பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரெகுலர் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க. அந்த நீங்கள் ஜீரோ ஃபீஸ். இப்போ நம்ம ஏதோ ஒரு வீடியோவில் எல்லாமே ரொம்ப ஈஸின்னு பார்த்தனால நமக்கு ஒரு பயம் வரும். எப்படி சேஃபாக என்ன அப்படின்றது. இது பக்கா சேஃபான ஒரு விஷயம். எப்படி சார் ஒர்க் ஆகுது? என்னுடைய யூனிட்ஸை வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ண முடியும். அதனால் டாக்ஸஸ் வரலாம். இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்குது? பழைய மாதிரியே தலை சுத்த வைக்கிது அந்த மாதிரி இருக்காது சார்? டிரான்ஸ்மிஷன் எல்லாம் வரும்போது ஒருத்தர் தவறிட்டாரு அப்படின்னா அவங்களுடைய நாமினி வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இப்போ என்ஆர்ஐலேருந்து இன்னொரு என்ஆர்ஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னா என்ன விஷயம்லாம் பண்ண முடியாது சார்? நான் வந்து இப்போ என்னோட தம்பிக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா சார்? என்னோட ஸ்டாக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? என் தம்பி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தான் படிக்கிறான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த ஆன்லைன் மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டின்னு ஒன்று பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ரெகுலர் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ பெனிஃபிட்டான ஒரு விஷயம் சார்? போன வருஷம் வரைக்கும் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியானது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்றத மோடில் ஹோல்டிங் வச்சுருக்கவங்களுக்கு வந்து அவைலபிளாக இல்லை. டிமேட்டில் வச்சுருந்தவங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. ஓகே. டிமேட்லேருந்து நம்ம ஒரு ஷேரை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அந்த டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்பை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே. பட் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபெசிலிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேம்ப்ஸு, கேஃபின் இவங்க ரெண்டு பேரும் நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரார்ஸ் இவங்க ஒரு ஃபெசிலிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், த்ரூ ஆன்லைன்லேயே பண்ண முடியும், வித்தவுட் பேப்பர் ஒர்க் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே. அந்த ஃபெசிலிட்டி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சார் ஒர்க் ஆகுது? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களை பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேம்ஸோ இல்லை கேஃபின்ட்டுக்கோ ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரார்கிட்ட தான் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனிட் இருக்கும். இந்த வெப்சைட்டுக்கு போய் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அல்லது ஏஎம்சி வெப்சைட்டு அல்லது நம்ம வந்து சில டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். என்எஸ்சியோட பிளாட்ஃபார்ம் இருக்குது, இல்லை பிஎஸ்சியோட ஸ்டார் எம்எஃப் இருக்குது, எம்எஃப் யூட்டிலிட்டின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சிம்பிளாக நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ரெண்டு பேருக்குமே கேவைசி இருக்கணும். அதாவது எனக்கும் கேவைசி இருக்கணும், எனக்கு கேவைசி இருந்தால் தான் யூனிட்ஸ் இருக்கும், உங்களுக்கும் கேவைசி மேண்டேட்ரியாக இருக்கணும். ரெண்டாவது உங்கள் பேரில் ஒரு ஃபோலியோவை க்ரியேட் பண்ணணும். இப்போ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம எப்படி பண்ணுவோம், எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்லேருந்து பேங்க் நியூ அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ஒரு புது அக்கௌண்ட் ஆரம்பிச்சோன்னா. அது மாதிரி ரொம்ப ஈஸியாக 1-2 நாள்லேயே வந்து இந்த விஷயங்கள் நடந்துடும். மீன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். உங்கள் யூனிட் வந்து உங்களுக்கு பண்ண முடியும். அதுக்கு ஜென்ரலாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். சார், இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியில் வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸ்லாம் இருக்குது? அப்புறம் அதோட லான்ச் டேட்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு டேட்ஸ் இருக்குங்களா? அந்த மாதிரி இருக்குமா? இதாக இருக்கா சார்? இப்போ நவம்பர் 2024 வரைக்கும் இந்த ஃபெசிலிட்டி யாருக்குமே கிடையாது. ஓகே. நவம்பர் 2024 தான் ஃபஸ்ட்டு டைம் இது வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ எடுத்துகிட்டு வந்தப்போ அவங்க வந்து சில கேட்டகரிஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, ஜாயிண்ட் ஹோல்டர் இப்போ வந்து ஒருத்தர் வந்து தவறி போயிட்டார் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ஹோல்டர் வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இன்னொருத்தரை ஆட் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ரெண்டாவது வந்து நாமினி ஒருத்தர் இருப்பார். நாமினின்றவர் வந்து அல்டிமேட் பெனிஃபிஷரி கிடையாது, அவர் ஒரு கஸ்டடியன். ஆனால் லீகல் ஏர்ன்றவங்க வேற ஒருத்தங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சில நேரத்தில் நாமினியும் லீகல் ஏரும் ஒரே பர்சனாக இருக்கலாம். பட் லீகல் ஏர் வேற ஒருத்தர், நாமினி ஒருத்தர் அப்படின்னா நாமினி வந்து லீகல் ஏருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அந்த ஃபெசிலிட்டியை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே. மூணாவது விஷயம் வந்து இந்த மைனர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த மைனர் வந்து மேஜர் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து சிங்கிள் ஹோல்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஜாயிண்ட் ஹோல்டரை ஆட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஜாயிண்ட் ஹோல்டர், அதுக்கப்புறம் இந்த நாமினி வந்து ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மைனர், இந்த 3 விஷயத்தை வந்து நவம்பரில் எடுத்துகிட்டு வந்தாங்க. மே 2025 என்ன பண்ணினாங்கன்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் நீங்கள் கிஃப்ட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து என்னுடைய யூனிட்ஸை வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ண முடியும். அவங்களுடைய பர்த்டேக்கோ, ஒய்ஃபுக்கோ, இல்லை ஃபாதருக்கோ, மதருக்கோ, யாருக்கு வேணால் நான் கிஃப்ட் பண்ண முடியும். ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் கிஃப்ட் பண்ண முடியும். அன்ரிலேட்டட் பர்சனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றத ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ ஜாயிண்ட் ஹோல்டர் வந்து அடிஷன் டெலிஷன் பண்ண முடியும் அப்படின்றத இந்த மேல சொன்னாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ட்ரான்ஸ்ஃபராக கருதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டாக்ஸஸ் வரலாம், அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்துக்கணும். பட் அது பண்ண முடியும். சார், இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும், ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் சார்? கேவைசிஸ் இருக்கணும். ஓகே. ரெண்டாவது வந்து இப்போ ரெசிடென்ட் டு ரெசிடென்ட் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரெசிடென்ட்லேருந்து என்ஆர்ஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. என்ஆர்ஐலேருந்து ரெசிடென்ட்டுக்கு பண்ணலாம், ப்ரொவைடட் ஃபெமா கைட்லைன்ஸை அப்ரூவல் இருந்ததுன்னா பண்ண முடியும். என்ஆர்ஐலேருந்து என்ஆர்ஐக்கு பண்ண முடியும். ஓகே. என்ஆர்ஐலேருந்து என்ஆர்ஐக்கு பண்ணுறதுக்கு அவங்களும் அந்த ஃபெமா கைட்லைன்ஸில் இருந்திருக்கணும்.
அது ரீபாட்ரியபிளாக இருந்ததுன்னா 2 பேருக்குமே எலிஜிபிலிட்டி இருக்கணும். அதாவது வாங்குறவருக்கும் அந்த ரீபாட்ரியபிள் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா ஈஸியாக பண்ண முடியும். இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ட்ரான்ஸ்ஃபரை எஃபெக்ட் பண்ண முடியும். நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ வந்து இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்குது? ஆக்சுவலாக அது ஸ்மூத்தாக இருக்கா இல்லை வந்துட்டு ரொம்ப பழைய மாதிரியே தலை சுத்த வைக்கிது அந்த மாதிரி இருக்காது சார்? இல்லை, இது ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே. இப்போ நிறைய நேரத்தில் அப்டேஷன் பண்ண முடியுது. சில கிளைண்ட்டுக்கு வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. நிறைய நேரத்தில் இந்த டிரான்ஸ்மிஷன் எல்லாம் வரும்போது ஒருத்தர் தவறிட்டார் அப்படின்னா அவங்களுடைய நாமினி வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இப்போ அதை கொஞ்சம் வந்து சுலபமாக இருக்குது. ஆன்லைன் ஃபெசிலிட்டி மூலமாக பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. 2 நாள்லேயே ஆகிடுது. நார்மல் கேசஸில் 2 நாள்லேயே வந்து விஷயங்கள் வந்து வருது. டிரான்ஸ்மிஷன் கேசஸில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பேப்பர்லெஸ். முன்னாடி பேப்பரை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அது அப்ரூவல் வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது. ஒரு ஃபிசிக்கலாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ ஃபிசிக்கலாக தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இன்வெஸ்டர்ஸ்க்கு. நம்ம பேசிகிட்டு இருப்போம், நீங்கள் என்ஆர்ஐன்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்க. ஸோ இந்த விஷயம் என்ஆர்ஐக்கு எப்படி சார் இருக்கும்? இப்போ என்ஆர்ஐக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு செட் கைட்லைன்ஸ் இருக்குது. அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ண முடியும். இப்போ என்ஆர்ஐலேருந்து இன்னொரு என்ஆர்ஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. என்ஆர்ஐலேருந்து இந்தியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாலும் அந்த ரெகுலேஷன் பிரகாரம் நம்ம வந்து பண்ண முடியும். ஆனால் இந்தியன்லேருந்து என்ஆர்ஐக்கு பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இன்னமும். ஆனால் அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். ஃபெமா கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா பண்ண முடியும். சார், இப்போ நம்ம என்னென்ன விஷயம்லாம் இதில் நம்ம பெனிஃபிட்டாக பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பேசிட்டோம். என்ன விஷயம்லாம் பண்ண முடியாது சார்? நான் வந்து இப்போ என்னோட தம்பிக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா சார்? என்னோட ஸ்டாக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இப்போ என் தம்பி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தான் படிக்கிறான். ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுமா? நீங்கள் வந்து மேஜர் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மைனருக்கு அனுப்பணும் அப்படின்னா இன்னும் அந்த ஃபெசிலிட்டி வரல. அது தவிர உங்களுக்கு வந்து சொல்யூஷன் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஓகே. அப்படின்னா அதாவது ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, சைல்டு ஓரியன்ட் ஃபண்டு, இந்த மாதிரி சொல்யூஷன் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ்லேயும் வந்து இந்த விஷயங்கள் வரல. நான் முன்னமே சொன்ன மாதிரி ரெசிடென்ட் டு என்ஆர்ஐ அந்த விஷயங்களும் வரல. இந்த 3 கேட்டகரியில் வந்து பண்ண முடியாது. பட் அதர் தென் தட் மோஸ்ட் ஆஃப் த கேட்டகரி பண்ண முடியும். ஓகே. பட் இப்போ மெஜாரிட்டியான ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளே வந்து ஈஸியாக பண்ண முடியும். இன்ஃபேக்ட் டிமார்ட்டை விட ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் டிமார்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் கொடுக்கணும், இல்லை பவர் ஆஃப் அட்டார்னி வந்து உங்கள் ப்ரோக்கருக்கு கொடுத்துருக்கோம். ஓகே. இங்கே அது கிடையாது. அண்ட் நீங்கள் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க, அந்த ப்ரோக்கரோ இல்லை இவங்களோ ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க. இங்கே 0 ஃபீஸ். ஈஸியாக ஒருத்தருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒன்லி திங் இஸ் சில நேரங்களில் வந்து இந்த அடிஷன் டெலிஷன் வரும்போது அந்த கேபிட்டல் கெயின்ஸ் வரும். அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும். மற்றபடி ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஏதோ ஒரு வீடியோவில் எல்லாமே ரொம்ப ஈஸின்னு பார்த்தனால நமக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, இது எப்படி சேஃபாக என்ன அப்படின்றது. இது பக்கா சேஃபான ஒரு விஷயமா சார்? ஆமாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸே உங்களுக்கு சேஃப் தானே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி என்னென்னா உங்களுடைய பேரில் தான் அது வந்து யூனிட்ஸ் கிரியேட் ஆகுது. நீங்கள் தான் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் வேறு ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அத்தரைஸ் பண்ணி தான் பண்ண போகிறீங்க. ஓகே. அடுத்தது அந்த பேங்க் அக்கௌண்ட். ஓகே. மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒர்க் ஆகிறதே வந்து பேங்க் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆக போகுது. யாருமே வந்து கேஷாக எடுக்க போகிறதில்ல. மணியை ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ராட்ஸ் வர்றதுக்கான நேரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்த விஷயம் வந்து அவங்களும் கேவைசி பண்ணியிருப்பாங்க. கேவைசி பண்ணாமல்லாம் யாருக்கோ ஒருத்தருக்கெல்லாம் பண்ண முடியும். இப்போ நீங்கள் யூபிஐல யாருக்கோ ஒருத்தர் கம்ப்யூட்டிங் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அவங்களும் வந்து கேவைசி பண்ணியிருக்கணும், அவங்களும் வந்து ஒரு அப்ரூவ்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ட்ரான்ஸ்ஃபரே வந்து நடக்க போகுது. அதனால் ரொம்ப சேஃபான ப்ராசஸ் தான், பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.